ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியல் ப்ரமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம மாயாவோட உதவி மூலமாக சீனு ஒரு ஜவுளி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ரகுராமோட ஒட்டுமொத்த பேரும் ஓப்பன் பண்ணி வச்சு செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த ஐடியா எப்படிப்பா உனக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டதும் உடனே மாயா தன்னை சொல்ல வேணான்னு கண்ணை காமிச்சிட்றாங்க. அப்போ நம்ம சீனு எல்லாம் என் அப்பாவுக்காகத்தாமா, என் அப்பா ஆரம்பத்தில் இந்த தொழில் தானே செஞ்சார், இது தோல்வி அடைஞ்சது எத்தனை பேர் கேலி செஞ்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அது இப்போ என் மனசில் பதிஞ்சு தான் இருக்குது, அதான் மறுபடியும் என் அப்பா பேரை தூக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு தொழிலை ஆரம்பித்தேன் அப்படின்னதும் உடனே நம்ம மணி சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. டே, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல செய்தும் நீ இப்படி ஒரு தொழில் பண்ணும்போது, அதுவும் சுய தொழில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பத்மாவும் பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் செம்ம ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பத்மாவும் பார்வதியும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா, இப்போது என் புள்ள சுயமாக தொழில் செய்கிறான்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது பார்வதி அப்படின்னதும், எல்லாம் ஓகே தாக்கா, இப்படியெல்லாம் பண்ணுறது பார்த்தா எனக்கு என்னமோ மாயா உதவி மூலமாக தான் இவன் பண்ணி வச்சிருக்கான், மறுபடியும் இவங்களுக்குள்ள காதல் போகுதோன்னு தோணுது அப்படின்னது பத்மா சம அதிர்ச்சியாய் உடனே பார்க்குறாங்க. பார்த்தா மாயாவும் சீனுவும் ஜோடியாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தியாக்கா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ரெண்டு பேரும் எப்படி ஜோடியாக பேசிட்டு போகிறாங்கன்னு. அங்கே யாரோ தனியாக நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நாம கண்டிக்காமல் விட்டதால தான் இந்த அளவுக்கு அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் அதே முட்டாள்தனத்தை பண்ணீங்கன்னா சாரு மனசு இவ்வளோக்கா பாதிக்கப்படும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இனி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னதும், அம்மா பார்வதி நீ சொல்கிறது சரிதான், நான் பார்த்துக்கிறேன், இப்போ எங்கே வச்சு எதுவும் பேசுவேனா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நாம் ஒன்று பேச போய் மற்றவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்க வேணாம், எதுவாக இருந்தாலும் வீட்டு போய் நான் இந்த மாயா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னுட்டு பத்மா பார்வதியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. சீனு, நீ சுய தொழில் செய்யும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அது மட்டும் கிடையாது, உன்கிட்ட எந்த பணம், தங்குறதுக்கு வீடு, தொழில் இல்லைன்னு படியத்தானே மகாலிங்கம் அந்த அளவுக்கு பேசினாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு நம்மளை சேர்த்து வைக்கத்தான் அப்படின்னது போதும், அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இங்கே பாரிச்சாரு, உன் அப்பா தப்பா பேசுறேன்னு நினைக்க வேணாமா, இருந்தாலும் இந்த ஊரு எல்லாருமே சீனுவுக்கு சுய தொழில் இல்லைன்னு பழிச்சுதான் வந்தாங்க. ஆனால் சீனு ஒரு நல்ல தொழிலாளின்னு நிரூபிச்சுட்டா, இனி அவனை பற்றி யாரும் ஒன்றும் பேச முடியாதுன்னு ரகுராமம் அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க நம்ம சீனுவை. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவை தான் காமிக்கிறாங்க. மாயாவும் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. உடனே சீனு மாயா, இது எல்லாமே உன்னால தான் மாயா, நீ மட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு தொழில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு ஐடியா கொடுத்து என்னை இவ்வளோ பெரிய கடையெல்லாம் திறக்க வச்சேன், உண்மையிலே நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னதும், இங்கே பாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் அந்த பொண்ணு இவன் என்ன நம்மளை கட்டி காப்பாற்றுவான்னு நம்பிக்கையோட உன்னை கல்யாணம் பண்ணணும், அதே நம்பிக்கையை நீ சாருவுக்கு கொடுக்கணும் சீனு, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இவ்வளோ உதவி பண்ணேன், இங்கே பாரு, இந்த தொழிலை நீ சிறப்பாக நடத்தணும் அப்படின்னதும், என்னது சாருவா, என்ன மாயா இப்படிலாம் பேசுகிறேன், இங்கே பாரு சீனு, பெரியப்பா மாயாவை சாருவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சாரு தானே தங்க வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு பெரியப்பா. விதி ஒன்று இருந்தா நம்ம சேருவோம் சீனு, இல்லையா, நம்ம பெரியப்பாவோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவரோட கௌரவமும் மரியாதையும் தான் முக்கியம், அதனால அவர் என்ன சொன்னாலும் நாம அவர் பேச்சை மீறக்கூடாது சீனு, அவர் சாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் நீ சாரு கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னதும், ஆமா மாயா, நீ சொல்றது புரியுது, நம்ம காதல் உண்மையானதா இருந்தா அந்த கடவுளை நம்மளை சேர்த்து வைப்பாரு, மற்றபடி நடக்கிறது நடக்கட்டும், நானும் என் மாமாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ரகுராம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று ரகுராம் கேட்டதும் செம அதிர்ச்சியாகிறாங்க. இந்த பசங்க நம்மளுக்காக இவ்வளோ தியாகம் பண்றாங்களா, அப்போ நாம தான் இவங்களை புரிஞ்சுக்காம வில்லத்தனமா நடந்துட்டு இருக்கோமா, நாமளும் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கமா, அடுத்தவங்க காதலை சேர்த்து வச்சு எனக்கு ஏன் இவங்க காதலை ஏத்துக்கவே முடியல, அடுத்தவங்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதியா, கடவுளே எனக்கு இதுக்கான விட கிடைக்கணும், இந்த ரெண்டு ஜீவனை இவ்வளோ பாடுபடும், எப்படித்தான் இருந்தாலும் அவங்க நம்ம உணர்வுகளை புரிஞ்சு கொண்டுதான் இன்னைக்கு அவங்க காதலையே தியாகம் பண்ணியிருக்காங்க, ஆனா என்னாலேயே இந்த ரெண்டு பசங்க மனசையும் புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு ரகுரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேரா ரூம்ல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம
அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி வராங்க. என்ன ஆச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னதும் நம்ம ரகுராம் வந்து ஜானகி நான் எது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க இது, உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தையை கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா என்ன ஆச்சுங்க, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுவும் நீங்க என்ன தப்புங்க பண்ணீங்க அப்படின்னு ஜானகி வந்து கேக்குறாங்க. இல்ல ஜானகி, நான் நம்ம மாயா செய்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு உறுத்தலா இருக்கு அப்படின்னதும் எனக்கு புரியலங்க. இவ்வளவு நல்லா இருந்துட்டு இப்போ ஏங்க ஒரு மார்க்கமா பேசுறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னதும் மாயா சீனு பேசின விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா சீனோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் மாயாவா? ஆமா, சீனு எப்படி எல்லாம் இருக்கணும், அவனை சமூகம் எப்படி பார்க்கணும், அவன் எப்படி எல்லாம் வாழணும்னு இத்தனை நாளா நம்ம வளர்த்த எதுவுமே சிந்திக்காம விட்டுட்டோம். ஏன் அவங்க அம்மா அப்பா கூட அப்படி ஒரு விஷயத்த யோசிக்காதத மாயா யோசிச்சிருக்கான்னா கண்டிப்பா மாயாவும் சீனுவும் கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்க. சொல்ல போனா சீனு நல்லா இருப்பான் ஜானகி, அது மட்டும் உறுதி அப்படின்னதும் நம்ம ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சொல்றீங்க, நீங்க பேசுறத பார்த்தா விட்டா சீனு மாயாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போல இருக்கே. ஆமா ஜானகி, இங்க பாரு, அவங்க காதலிக்கலனாலும் இல்லைனாலும் நம்ம முறை பண்ணிதானே நம்ம பேசாம சீனுக்கே மாயாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அவங்க காதலிக்கும் போதுதான் நமக்கு எது தெரிஞ்சிருக்கு பாரு. அது நினைச்சாதான் என்னோட முட்டாள்தானே எனக்கு இப்ப புரியுது அப்படின்னது. சேச்சு அப்படிலாம் இல்லைங்க, ஒரே வீட்டுல வளர்ந்த பசங்களை நாம எப்படி அப்படி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க முடியும்? அதனாலதான் நாமளும் அதை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம். ஆனா நீங்க இப்ப சொல்றத பார்த்தா மாயாவுக்கு சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது பெரிய பிரச்சனை ஆயிடுமீங்க, பத்மா பேரை ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னதும் இங்க பாரு ஜானகி, கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே தான் சொல்றேனே தவிர கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லலையே அப்படின்னதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்கு புரியலைங்க. இங்க பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நினைச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இருந்தாலும் என்னோட தன்மானமா இல்லை என் வீட்டு கௌரவமா எது தடுக்குது எனக்கு புரியல. அந்த ரெண்டு பசங்களும் நமக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளால அவங்க மனசை பொறிச்சு ஏன் ஜானகி பண்ண முடியல? எனக்கு அதுக்கான கேள்விக்கான விடதான் இப்போ வரைக்கும் கிடைக்குதுல அப்படின்னதும் உடனே ஜானகி வந்து இங்க பாருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சீனு மாயா காதல் வந்து உண்மையானதுங்க. ஒருவேளை சீனு சாருவ கல்யாணம் பண்ணினாலும் பாதிக்கப்பட போறது 3 பேர் வாழ்க்கைங்க. இதுவே சீனு மாயாவும் கல்யாணம் பண்ணா பாதிக்கப்பட போறது நம்ம சாரு மட்டும்தான். சொல்ல போனா சாரு நிம்மதியா இருப்பாங்க. சீனு வந்து மாயாவும் மனசுல வச்சுட்டு கண்டிப்பா சாரு கூட சேர்ந்து வாழவே மாட்டா. இங்க பாருங்க, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதாங்க எனக்கு. நம்ம குடும்ப கௌரவத்துக்கு சரி, உங்களுக்கு சரி, எந்த பிரச்சனையும் களங்கமும் நான் ஏற்படுத்த விட மாட்டேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மந்தம் தான் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் ஜானகி, நம்ம சீனு மாயாவுக்கே பேசி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் ஜானகி ஹாப்பி ஆகுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.